திருவண்ணாமலை மலையில் மண் சரிவு ஏற்பட்டதன் பாதிப்பதை உணர்த்தும் பிரத்யேக காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஐயப்பன் இணைப்பில் இருக்கீங்க. விவரங்கள். நிச்சயமாக திருவண்ணாமலை தீபமலையில் மண் சரிவு ஏற்பட்டு 7 பேர் மண்ணில் புதையுண்டு சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் தீபத் திருவிழா தற்பொழுது விமர்சையாக திருவண்ணாமலை நடைபெற்று வருகிறது. அதன் முத்தாய்ப்பான நிகழ்வாக கருதக்கூடியது மகாதீபம். அந்த மகாதீபமானது வருகின்ற டிசம்பர் மாதம், அதாவது வருகின்ற 13ஆம் தேதி மாலை திருக்கோவில் பின்புறம் அமைந்துள்ள 2668 அடி உயரம் கொண்ட தீப மலையின் மீது மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது. குறிப்பாக இந்த மகாதீபத்தை காண்பதற்காக மலையேற பக்தர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி மாவட்ட நிர்வாகத்தால் வழங்கப்படும் அடையாள அட்டைகளை பெற்ற பின்னரே மலையேறி வந்தனர். வரலாறு காணாத இந்த திருவண்ணாமலையில் பெய்த மழையால் தற்பொழுது நிலச்சரிவு ஏற்பட்டு பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்படுவார்களா என்ற கேள்வி உலகம் முழுக்க உள்ள ஆன்மீக பக்தர்களின் மனதில் தோன்றியுள்ள நிலையில் தற்பொழுது புவியியல் மற்றும் சுரங்கத்துறை தொழில்நுட்ப வல்லுநர்கள் 2668 அடி உயரம் கொண்ட தீப மலையின் மீது காலை முதல் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த ஆய்வில் அவர்கள் இந்த பாறைகளுடைய தன்மை, மலையினுடைய தோற்றங்கள், மரங்கள் பாதுகாப்பாக உள்ளதா என்பது குறித்து தீவிரமாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தான் நமக்கு பிரத்யேகமான அந்த மலையில் பாறைகள் சரிந்து விழுந்த காட்சிகளும் அந்த மண் அரிப்பு ஏற்பட்டுள்ள பிரத்யேகமான காட்சிகள் நமக்கு கிடைத்துள்ளது. அதை நம் திரையில் கண்டு கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த மலையை பார்த்தோம் என்றால், அதாவது கீழிருந்து பார்க்கும் பொழுது மலை அமைதியாக இருப்பது போல் தெரிகிறது. ஆனால் மலைக்கு சென்று பார்க்கும் பொழுதுதான் பல்வேறு பாறைகள் புரண்டோடி ஆங்காங்கே அது அரிப்பு ஏற்பட்டு ஒரு ஆறு வெள்ளம் வந்தது போல காட்சியளிக்கிறது. மரங்கள் அனைத்துமே தொங்கிக் கொண்டிருக்கும் இந்த சூழல் நம்மாலே காண முடிகிறது. குறிப்பாக பல்வேறு பாறைகள் ஆபத்தான நிலையில் அங்கு இருப்பதும் புதை குழிகளும் நம்மால் இந்த பிரத்யேக காட்சிகளில் காண முடிகிறது. அது மட்டுமின்றி மலையில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் மலையில் தற்போது அரிப்பு ஏற்பட்டிருக்கும் அந்த சூழலும் அந்த பிரத்யேக காட்சிகளில் நம்மால் காண முடிகிறது. இந்த நிலையில் தற்பொழுது அந்த புவியியல் மற்றும் சுரங்கத்துறை தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆய்வு இன்று மாலைக்குள் முடித்த பின்பு அந்த ஆய்வு அறிக்கையை தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பிப்பார்கள். அதனைத் தொடர்ந்தே இந்த ஆண்டு தீப திருவிழாவிற்கு மலை மீது பக்தர்கள் ஏற அனுமதிக்கப்படுவார்களா என்பது தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.